18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, வழக்கம் போல இணைக்கும் பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கிடலாமா? தை திருநாள் தொடங்குறதுக்கு முன்னாடி சென்னை நந்தம்பாக்கத்தில் ஒரு சிறப்பான நிகழ்வு நடந்திருக்கு. உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அயலக தமிழர்கள் திருவிழாவிற்காக சென்னையில் அயலக தமிழர்கள் சங்கமிச்சிருக்கிறாங்க. இந்த விழாவின் ஒரு பகுதியில் முதலமைச்சரோட அயலக தமிழர்கள் செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. அந்த காட்சி பார்க்கவே அவ்வளவு அழகு. அடுத்ததா மதுரை மேலூர்ல புதிய பேருந்து நிலையம் திறப்பு விழா நடந்திருக்கு. அமைச்சர் பெருமக்கள்லாம் போய் ரிப்பன் வெட்ட முயற்சி பண்ண அங்கதான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்படி என்னப்பா சம்பவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்களே பாருங்க. செஸ் போர்டுக்கு முன்னாடி கண்ணத்துல கை வச்சு மட்டும் தானே பார்த்துருப்பீங்க. நாங்க ஆட்டம் போட்டு பார்த்துருக்கீங்களா? நாங்க பயங்கரமா ஆடுவோம் அப்படின்னு செஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ஆட்டத்தை போட்டிருக்கிறாங்க. அதாவது ஒரு விழா வருது அப்படின்னா அந்த விழாவுக்கு ஏற்ற மாதிரி வைப் மோட்ல உங்களை வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம், தெரியும்ல? அதாவது ஒரு பொங்கல் வருதுன்னு வச்சுங்க, உங்களுக்கு எப்போ தெரியும்? பொங்கல் அன்னைக்கு தெரியும். ஆனால் அது எதனால தெரியுது? அதுக்கு முன்னாடி ஒரு வாரமாவே எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வாழ்த்து சொல்றது, அந்த பக்கம் இந்த பக்கம் போறது, அப்புறம் உரியடிக்கிறது, அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அப்படி ஒரு நிகழ்ச்சி திண்டிவனத்தில் நடந்திருக்குது. பாமக நிறுவனர் ராமதாஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா ஒரு குழந்தையோட ஆட்டத்தை போட்டிருக்காரு. பார்க்கவே செம்ம கியூட்டா இருக்கு, பாருங்க. என்ன திருவிழா என்ன நடந்தாலும் அவங்களுக்கு நோ லீவு, எப்ப பார்த்தாலும் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நாம குடும்பத்தோட ஜாலியா இருக்கிறதுக்கு அவங்க அங்கங்க அப்பப்ப பாதுகாப்பு பணியில இருப்பாங்க. ஆனா அவங்க கொண்டாடினா எப்படி இருக்கும்? கண்கொள்ளா காட்சியா இருக்கும்ல. அப்படிதான் சேலத்துல காவலர்கள் சமத்துவ பொங்கல் வச்சிருக்காங்க. காவலர்கள் வச்ச சமத்துவ பொங்கலை பார்த்துருப்பீங்க. குடும்பத்தோட ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பரமக்குடியில் ஒரு சமத்துவ பொங்கலை அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து வச்சிருக்கிறாங்க. அதுவும் கண்கொள்ளா காட்சியாக இருக்கு, கலர்ஃபுல்லாக இருக்கு, பாருங்க. சரி, பொங்கல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து வண்டி அப்படியே கோத்தகிரி பக்கம் விடுவானு அங்க போனா பழங்குடியின மக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்களுடைய பாரம்பரிய நடனத்தை ஆடி ஒரு விழாவை முன்னெடுத்திருந்தாங்க. பார்க்கவே பிரம்மாண்டமா இருந்தது. நீங்களும் பார்த்து சந்தோஷப்படுங்க.
சிதம்பரம் நடராஜர் கோவில்ல ஆருத்ரா தரிசனத்தோட சிகர நிகழ்ச்சியா தேரோட்டம் நடந்திருக்கு. மாட வீதிகள்ல ஒய்யாரமா வலம் வந்த தேரை பக்தர்கள் பக்தி முழக்கமிட்டு வடம் பிடிச்சு இழுத்துருக்கிறாங்க. தொடர்ந்து பொங்கலுக்கு ஒரு வாரம் லீவ் வருது. பொங்கலை முடிச்சுட்டு அப்படியே எங்கேயாச்சும் குடும்பத்தோட ஒரு சுற்றுலா போடுவோம், இல்ல ஃப்ரெண்ட்ஸோடயாச்சும் போவோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் மனக்கணக்கா போட்டு வச்சிருப்பீங்க. இதுல பாதி பேர் போயிட்டு வந்துருவீங்க, பாதி பேர் வழக்கம் போல பிளானை போட்டு அப்படியே இருந்துப்பீங்க. அந்த மாதிரி உங்களுக்குலாம் சேர்த்து நாங்களே ஒரு கேள்வியை மக்கள்கிட்ட கேட்டிருக்கிறோம். எந்த இடத்துக்கு போகணும்னு விருப்பப்படுவீங்க, உங்களுடைய ஃபேவரட் பிளேஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். மக்கள் பல விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பாப்போமா? எனக்கு ஊட்டின்றது மை ஃபேவரட் பிளேஸ். இது வந்து அருமையான இடம். இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்காது. ரோஸ் கார்டன் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அதில் ஒரே இடத்துல 4000 பக்கம் ரோஸ் வெரைட்டிஸ் இருக்குது. அந்த ஒரே இடத்துல தான் படப்பிடிப்பு தலை ஷூட்டிங் ஸ்பாட் செய்வாங்க. பைக்காரா ஃபால்ஸு அது ஏன் எனக்கு பிடிக்கணும், பைக்காரா ஃபால்ஸ் வந்து குட்டி குட்டி இதுவாக போகும், வாட்டர் ஃபால்ஸாக போகும். எனக்கு வந்து ஊட்டி போகணுன்னு தான் ஆசை. என் ஃப்ரெண்டெல்லாம் போயிருக்காங்க, அங்கே நல்லா இருக்கு சொல்லியிருக்காங்க. இருக்கக்கூடிய ஃபால்ஸுகளில் மிக சிறந்த ஃபால்ஸ் வந்து குற்றாலம். இங்கே இது சுற்றுவட்டாரத்திலே வந்து ஒரு 7-8 ஃபால்ஸ் இருக்குது. அதில் நம்ம எங்கே போனாலுமே வந்து ஆனந்தமாக குளிக்கலாம். நல்லா குளுகுளுன்னு இருக்கும். ஐந்தருவி எல்லாமே நல்லா ஃபேமஸாக இருக்கும், நல்லாயிருக்கும். எங்களுக்கு தென்காசி தானே பக்கம் அப்படிங்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கொடைக்கானல் அப்படின்ற இடம் வந்து மிகச்சிறந்த ஒரு சுற்றுலா ஸ்தலம். ஏன்னா அப்படின்னா இயற்கையை தழுவி இந்த ஊர் அமைஞ்சிருக்கு. கிளைமேட் செமையா இருக்கு, இங்க வியூலாம் செமையா இருக்கு. நமக்கு மனசுல வந்து நிக்கிறது எப்பயுமே வந்து கொடைக்கானல். கொடைக்கானல் இது வரைக்கும் நம்ம என்னோட இதில் வந்து ஒரு 100 தடவைக்கு மேலே போயிருப்பேன் என்னோட சின்ன வயசுலேருந்து. கேரளாவில் வயநாடு அந்த சைடு எல்லாமே நல்லாவே இருக்கு. வேகமான் கேரளா பிடிக்கும், அங்கே எல்லாரும் போகணும்னு ஆசைப்படுறேன். கேரளா வந்து இயற்கையாக இருக்கும் பார்க்கறதுக்கு. பிள்ளைங்களும் ரொம்ப ஆசைப்படுவாங்க, விருப்பப்படுவாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் எதுன்னா வால்பாறை தான். நாங்கள் அடிக்கொருக்கா போகிறது. மற்ற பக்கமெல்லாம் கிளைமேட் வந்து மாறி மாறி இருக்கும். வால்பாறை என்றைக்குமே ஒரே மாதிரி இருக்கும். இமயமலை பகுதியில் குலு மணாலி மற்றும் டார்ஜிலிங் போன்ற பகுதிகள் வந்து மிகுந்த இயற்கையான சொல்லி பனிப்பொழிவு. எனக்கு வந்து மணாலி தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து நான் சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து மணாலி போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். அந்த ஸ்னோலெல்லாம் விளையாடணும்னு ஆசை. சிம்லா போயிட்டு வரணும்னு குடும்பத்தோட ஒரு ஆசை இருக்குது. வால்பாறை தேயிலை தோட்டம் நல்லா இருக்குது, மஞ்சள் இது கூலிங்கான ஏரியா இருக்கிறதுனால கிளைமேட் நல்லா இருக்கனால பிடிக்கும். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சிறுவாணி நீர்வீழ்ச்சி ரொம்ப பிடிக்கும். அங்கே போகிறதுக்கு பொதுவாக அது யாருக்கும் தெரியாது, இருந்தாலும் அங்கே போனால் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். கோபிச்செட்டிப்பாளையத்தில் கொடுவேரியனா நல்லா இருக்குங்க. அதை விட குண்டேரிப்பாளையம் நல்லாயிருக்கு. மலைகளுக்கு நடுவால் இருக்க அருவி இருக்கிறதுனால நல்லா இருக்குங்க. தஞ்சை போகிறது நல்லாயிருக்கும். அந்த தஞ்சை கோயில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். காலம் போற காலத்துல காவலர் கூட சூதானமா இருக்கணும் போல இருக்கு. இங்க பாருங்க, திண்டுக்கல் சின்னாலப்பட்டி பக்கத்துல ரோந்தப்பட்டியில காவலர்கள் ஈடுபட்டு இருக்கக்கூடிய சூழல்ல அந்த பகுதியா வந்து சரக்கு வாகனம் அவங்க மேல மோதுற மாதிரி அப்படியே வந்து இப்படி போயிருக்கு. அந்த காட்சிகள் சிசிடிவில பதிவாயிருக்குது. அப்படியே பதைக்க வைக்கிற மாதிரி இருக்குன்னா பாருங்க. இந்த திம்பம் மலைப்பாதையில் வாகனங்கள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகிறது சமீப காலமாக அதிகரிச்சிருக்கு. இப்போ பனி வேற பெஞ்சுக்கிட்டு இருக்கு, ரோடே சுத்தமாக ஒன்றுமே தெரியல. அதனால் கொஞ்சம் சூதானமாக போங்க அப்படின்னு வாகன ஓட்டிகளுக்கு காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. இந்த வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் அடிக்கடி சர்வீஸ் பண்ணி கொஞ்சம் சூதானமாக வச்சுங்க. இந்த சென்னை நங்கநல்லூரில் பூட்டி இருக்கிற வீட்டிலேருந்து திடீர்னு கரும்புகை வந்திருக்கு. மூட்டை கொட்டுறான் போல. கேஸ் லீக் ஆகி அப்படியே பார்த்து வச்சிருப்பாங்க. ஜன்னல் திறந்து விட்டு பார்த்தாங்கல்ல.
ஒரு தோல்வி பழனிசாமி, 2 தோல்வி பழனிசாமி, 3 தோல்வி பழனிசாமிங்கிற மாதிரி 11 தோல்வி பழனிசாமி என்று இனிமேல் அவர் அழைக்கப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பா என்னப்பா இப்பெல்லாம் பேசுறீங்க, யார்ப்பா சொன்னது அப்படின்னு கேட்டா அண்ணன் தான் சொல்லியிருக்கா. அப்படி நம்ம போட்டி போட போறோம்னு சொன்ன உடனே அதிமுக விலகிட்டாங்க. என்ன தெரியும், கண்டிப்பா நிச்சயமா தோல்வி அவங்களுக்கு உறுதி செய்யப்பட்ட ஒண்ணு. இது வரைக்கும் 10 தோல்வி பழனிசாமி. நம்முடைய தலைவர் அவர்கள் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு சந்தித்த அனைத்து தேர்தலையும் வெற்றி. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்த அனைத்து தேர்தலிலும் தோல்வி. அதனால நம்ம தலைவர் அவர்கள் சொன்னார்கள் 10 தோல்வி பழனிசாமி அப்படின்னு. இப்ப ஈரோடு கிழக்கு தேர்தல் முடிஞ்சது, அது 10 தோல்வி பழனிசாமி இல்ல. சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் 11 தோல்வி பழனிசாமி ஆக போகிறார். நம்முடைய தலைவர் அவர்கள் நமக்கு டார்கெட் கொடுத்திருக்கிறாங்க. 200 தொகுதியில நாம வெற்றி பெற போவது நிச்சயம். என்னப்பா சும்மா ஆளாளுக்கு பொங்கிட்டு இருக்கிறீங்க? இந்த பெரியார் கொள்கைகள்லாம் சொல்லி மக்கள் கிட்ட வாக்கு கேட்க தயாரா இருக்கீங்களா? அதை முதல்ல சொல்லுங்க. அப்புறம் அண்ணல் அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒரே நேர்கோட்டில் நிறுத்துறத முதல்ல நிறுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யாருன்னு நேரத்துக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்க, அவரே தான் சொல்லியிருக்க. அப்படி என் முன்னோர்கள் மூதாதையர்களை நீ வீழ்த்திருக்கலாம். ஒண்ணுல எந்த பெரியாரையும் என்னோட நிறுத்து. இந்த அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒரே கோட்டில் நிறுத்துறத முதல்ல நிறுத்து. இல்ல அம்பேத்கரிஸ்ட் வா, இல்ல பெரியாரிஸ்ட் வா, 2 பேர் இந்த பாரு இந்த சிந்தனையில ஒத்து போறாங்கன்னு சொல்லி நிரூபிச்சிரு. நான் மன்னிப்பு கெட்டு போய் வாக்கரசியல் எனக்கு பாதிப்பு வந்துருதுல. பெரியார் நல்லா, பெரியாருக்கு ஓட்டு இருக்குல்ல. இத்தனை பெரியார் ஆதரிச்சு பேசுற பெருமக்கள் யாராவது ஒருவர் பொது தேர்தல்ல பெரியாரை பற்றி பேசி, பெரியாருடைய சித்தாந்தங்கள் தத்துவங்களை பற்றி பேசி வாக்கு சேகரிக்க ஒருத்தர் தயாரா இருக்கீங்களா? ஒருத்தர். அப்புறம் ஜாலியா சிரிச்சிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. ஆனா கடை மூட நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பார்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார் வந்துட்டாயா